முடி அதிகமா கொட்டுனா அதுக்கு காரணமே மூன்றே விஷயம்தான். கரெக்டா சொல்லிட்டாங்களே. முடி கருமையாக அடர்த்தியாக இருப்பது உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமாம். ஆனால் சமீபத்தில் பெண்கள் ஆண்கள் என யாரும் விலகாமல் முடி கொட்டுதலால் பெரிதும் அவதிப்படுகின்றனர். பொடுகு அதிகரிப்பது, உடலில் தேவையற்ற சூடு உயர்வது, மன அழுத்தம் மற்றும் ஹார்மோன் மாற்றங்கள், தைராய்டு பிரச்சனைகள் ஆகியவையே முடி கொட்டுதலுக்கான முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன. ரகசியமாக ஆரம்பிக்கும் இந்த பிரச்சனை சிலருக்கு குறுகிய காலத்தில் தலை சுற்றலும் வலுவிழப்பு ஏற்படும் வரை வளர்ந்து விடுகிறது. மருத்துவரிடம் செல்லாமல் முதல் கட்டத்திலேயே இதை சரியாக கவனித்தால் நிலைமையை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியும் என்பதை மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இன்றைய தலைமுறையில் ரசாயன அடிப்படையிலான எண்ணெய்கள், ஷாம்பூக்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுவது மேலும் ஒரு காரணமாக திகழ்கிறது. இதற்கு மாற்றாக நம் முன்னோர்கள் பயன்படுத்திய இயற்கை மூலிகைகளே இப்போது மீண்டும் நம்மை நோக்கி திரும்பி வருகின்றன. குறிப்பாக பொடுகால் வாடுவோருக்கு பொடுதலை மிக சிறந்த மருந்தாக அறியப்படுகிறது. தலைமுடி வேர்களை பலப்படுத்தவும், உடல் சூட்டை குறைத்து முடி வளர்ச்சிக்கு உதவுவதும் கேசவர்தினி தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிறது. அதேபோல் நரம்பு நலனை மேம்படுத்தி முடிக்கு மீண்டும் உயிர் கொடுக்க ரோஸ்மேரி மற்றும் முடி உதிர்வை தடுக்க வெள்ளை கரிசலாங்கண்ணி சிறப்பாக செயல்படும் என ஆராய்ச்சியிலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள். தைராய்டு பிரச்சனை, ஹார்மோன் சமநிலையின்மை காரணமாக முடி கொட்டுதல் அதிகரிக்கும் சூழ்நிலையில் இந்த மூலிகைகளை தினசரி பராமரிப்பில் சேர்ப்பது நிபுணர்களின் ஆலோசனையாக உள்ளது. இயற்கை மருத்துவத்தில் பரவலாக பயன்படுத்தப்படும் இந்த மூலிகைகள் தலைமுடி வேர்களை பலப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தலையின் தோலை சுத்தம் செய்து ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்றன. ரசாயனங்களால் ஏற்படும் பக்க விளைவுகளை தவிர்க்கவும், தலைமுடியின் இயல்பான பிரகாசத்தையும் அடர்த்தியையும் மீட்டெடுக்கவும் இவை உதவுகின்றன. இன்று பலரும் தனது தலைமுடி பிரச்சனைகளுக்கு இயற்கையே நம்ப தொடங்கியிருப்பது நம் பாரம்பரியம் எவ்வளவு வலிமையானது என்பதை மறுபடியும் நிரூபிக்கிறது. முடி வளர்கிறதுக்கு காரணம் ஒன்று ஜெனட்டிக்காக இருக்கும், அப்படி இல்லைன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலும் முடி சூப்பராக நல்லா ஹெல்த்தியாக வளரும். ஹேர் ஃபால் ஆகுது, அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ட்ராண்ட்ரஃபு, ஒன்று உடம்பு சூடு, அப்படி இல்லைன்னா ஹார்மோன் சேஞ்சஸ், அப்படி இல்லை அப்படின்னா டேப்லெட் நம்ம உடம்புக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தோ இல்லை மாத்திரை போட்டுட்டு இருந்தோம்னாலும் கண்டிப்பாக ஹேர் ஃபால் அதிகமாகும். இது என்னங்கிறத நீங்கள் தான் முதல்ல சொல்லணும். இப்போ என்னென்ன ஆயிலில் சேர்க்குறேன்னு பார்த்துடலாம். ட்ராண்ட்ரஃப் போகிறதுக்கு நான் பொடுதலை சேர்க்குறேன். முடி வளர்றதுக்கு இது முதியோர் கூந்தல், இதுதான் மெயின் இன்கிரீடியன்ட்னே சொல்லலாம். கேசவத்தினையும் ஆட் பண்ணியிருக்கேன், ரோஸ்மெரியும் ஆட் பண்ணியிருக்கேன், வெள்ளை கரிசலாங்கண்ணி, பிரிங்ராச்சுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது ட்ராண்ட்ரஃப் போகிறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் சேர்த்து தான் நான் ஆயில் ரெடி பண்ணிட்டு